இந்தியன் 2 இப்போதான் படம் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சுட சுட படம் பார்த்துட்டு வர்றேன். இந்தியன் 2 எப்படி இருந்தது? பர்சனலாக எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? அப்படின்றத இந்த ரிவ்யூவில் நான் சொல்ல போகிறேன். இந்தியன் இந்தியன் 1 பார்த்தீங்கன்னா தட் இஸ் நோ டவுட் படம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான படம். பட் இந்தியன் 2 அந்த அளவுக்கு இருந்ததா? இல்லை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்தியன் 1 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டோரி, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல மியூசிக் எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்கும். அதுவே இந்தியன் 2க்கு வந்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இதில் வந்து மிஸ் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் எனக்கு வந்தது. 2018 ஆரம்பித்த மூவி இப்போ ரிலீஸ் ஆனதுனால என்னவோ அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரலையா இல்லை எப்படின்றது எனக்கு தெரியல. பட் பர்சனலாக எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. டைரக்டர் சங்கர் மூவி இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் அது தோணுது. ஓகே, ஸ்ட்ரைட் டு த மூவி. படம் ஆரம்பிக்குது. படம் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைலாம் எடுத்து அவங்க யூடியூப் சேனலில் வந்து காமிக்கிறாங்க. இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒரு சிச்சுவேஷனில் வந்து அவங்களால ஒரு விஷயங்கள் பண்ண முடியல. அப்போ யார் வந்தால் இந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இந்தியன் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ வந்தால் இந்த பிரச்சனைலாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கில் வந்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் பண்ணி அதை இந்தியன் தாத்தாக்கு தெரிகிற அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்து இந்தியன் தாத்தா எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த மனுஷன் கிளம்பி இவங்களுக்காக வராரு. வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்குறாரு. இதுதான் இந்த டயத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்தியாவில் இப்போ களை எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் வந்து இன்ஸ்பயர் ஆன இந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 5 பேர் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அந்த பண்ணுற சில விஷயங்கள்னால என்ன மாதிரி இம்பேக்ட் அவங்களுக்கு நடக்குது, சொசைட்டிக்கு நடக்குது, அதில் இந்தியன் தாத்தா எப்படி அஃபெக்ட் ஆகுறாரு, இவங்க எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. இந்த படத்துக்கு எண்ட் கார்டில் வந்து பார்ட் 3க்கு உண்டான லீடு கொடுத்து முடிக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அதாவது உங்களுக்கு எந்த பெருசான ஸ்டோரியும் சொல்லலை. அவ்வளோதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இதில் வந்து என்னெல்லாம் ஒர்க் ஆச்சு, என்னெல்லாம் ஒர்க் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா, கமல் வர்ற சீன்ஸ் நிறையா சீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாம். இந்தியன் 1ல அந்த இந்தியன் தாத்தாவை பார்த்தாவே நமக்கு அப்படியே ஒரு பவர்ஃபுல் கேரக்டரை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மேக்கப், அவரோட அவரோட அப்பியரன்ஸ் பார்த்தாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இந்த இந்தியன் 2ல இந்தியன் தாத்தாவா வர்ற அந்த இந்தியன் தாத்தா கேரக்டர் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒட்டலை. இந்தியன் 1ல இருந்த மாதிரி இந்தியன் 2ல ஒட்டலை. மேபி இந்தியன் 1ல இருந்து இந்தியன் 2க்கு வயசாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா மோர் தென் 100 அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் மேக்கப் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். அந்த அப்பியரன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக ஒரு தசாவதாரம், ஒரு கோப்ரா இந்த மாதிரி படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துருச்சு. பிகாஸ் அத்தனை மாதிரி கெட்டப்பில் வராரு அவர். நிறைய மல்டிபிள் கெட்டப்ஸில் வராரு. அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த பழைய இந்தியன் தாத்தாவோட அப்பியரன்ஸை ஒரு செம போல்டாக அப்படி அந்த கேரக்டரை பார்த்துன்னு அப்படியே எல்லாம் நடுங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆகுது. இந்த படம் வந்து மல்டி லாங்குவேஜில் வந்ததுனால வந்து டப்பிங் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் அவர் வந்து சில ஹிந்தியில் பேசுகிற சீன்ஸ் எல்லாம் நமக்கு தமிழுக்காக வந்து டப் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து மல்டிபிள் ஷார்ட்ல எடுத்துக்கலாம். ஹிந்திக்கு தனியாக, தமிழ் தனியாக அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஹிந்தி அப்படியே தமிழில் டப் பண்ணுறதுனால வந்து அந்த லிப் சிங்க் அந்த அளவுக்கு இல்லை. லிப் சிங்க் வந்து நிறைய இடத்துல வந்து அடி வாங்குது. அது வந்து படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சிங்க் ஆகாத மாதிரியே இருக்குது. படத்தோட நமக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்கும். மியூசிக் ஏஆர் ரஹ்மான், அனிருத். ஏஆர் ரஹ்மான் இருந்த இடத்துல அனிருத்தா அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஷியல் டாக்லாம் வந்தது. பட் அனிருத் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு சாதாரண படத்தை கூட ஒரு செம்ம படமாக மாற்றுற டேலண்டட் மியூசிக் டைரக்டர். பட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடத்துல அப்படியே பீக் ஏறினாலும் நிறைய இடத்துல வந்து அந்த பீக் எந்திரிக்க கூட இல்லை. அந்த மாதிரி தான் அவரோட மியூசிக் இருந்திருக்கு. அந்த தாய் மண்மேல் ஆணை அந்த ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆடியோவில் கேட்கும் போது. தாத்தா வராரு பர்சனலாகவே வந்து எனக்கு சுமாராக தான் இருந்தது. பட் வைப் மெட்டீரியலாக இருந்தது நிறையா பேருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது நல்லா இருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது விஷுவலாக பார்க்கும்போது. பட் மியூசிக் வந்து அந்த அளவுக்கு இதில் வந்து எடுபடவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா இந்த ட்ரோல் கன்டென்ட் போற நெறைய சேனலுக்கு வந்து, இந்த படம் வந்து ஒரு நல்ல மெட்டீரியலா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பிகாஸ் இதுல பண்ற இந்த கதையில நடக்கிற நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்துல அந்த இந்தியன் தாத்தாவ பார்க்கும்போது எனக்கே பாவமா இருந்தது. இந்த 4 பசங்க சும்மா இல்லாம அந்த மனுஷன சொரிஞ்சு விட்டு, எங்கேயோ இருந்த மனுஷன கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு, கடைசியில ஒரு கட்டம் வரும்போது, "உங்கனால தான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும். நீங்க தயவு செஞ்சு போயிருங்க. நீங்க இந்த நாட்ட விட்டே போயிருங்க. கோ பேக் இண்டியன்" அப்படின்ற மாரிலாம் கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு புரியவே இல்ல. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்ற மாரி. அந்த இடத்துல இந்தியன் தாத்தா என்ன மாரி ஃபீல் பண்ணியிருப்பாரு? "அம் ஐ ஜோக் டு யூ" அப்படின்ற மாரி தான் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அந்த மாரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான கதை தான். எங்கேயோ இந்த மனுஷன கூட்டிட்டு வந்து இங்க அ நல்லா அடி வாங்க விட்டுருக்கானுங்க. அவரு பாட்டுல ஒரு இடத்துல அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த அவர இங்க கூட்டிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அந்த வந்து இந்த ஸ்டைல். இந்த இந்தியன் தாத்தானாவே ஒரு ஐகானிக்னா இந்த இந்த ஸ்டைல். அந்த பஞ்ச் தான். பட் அந்த பஞ்ச இங்க பஞ்ச் பரமசிவம் மாரி பறக்க விட்டுருக்கானுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 தடவ, 2 தடவ, 3 தடவ அப்படின்னு காமிச்சா கூட பரவால்ல. நிமிஷத்துக்கு நிமிஷம் இதத்தான் காமிக்கிறாங்க. வர்மக்கலை, வர்மக்கலைன்னு இதையே காமிச்சு போர் அடிக்க வச்சுருவானுங்க. அவர் வந்து அவர் கையில கன்னே இருந்தாலும் கன்ல சுட மாட்டாரு. கன்ன அப்படி தூக்கி வீசிட்டு கையில தான் பஞ்ச் பண்ணுவாரு. அது கூட பரவாயில்லங்க. ஒரு 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 இடத்துல வந்து ஒரு இடத்துல போலீஸ்லாம் சேர்ந்து அவர லாக் பண்ணிருவாங்க. அந்த இடத்துல இருந்து அவர் எப்படி தப்பிப்பாருன்றதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அங்கேயும் வர்மக்கலை யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆண்டவா! அப்படின்ற மாரி இருக்கும். படம் பாருங்க. உங்களுக்கே தெரியும். இது மாரி இது மாரி நெறைய இடத்துல அவர் ஃபைட் சீன்னு வந்துட்டாவே அந்த வர்மக்கலை, வர்மக்கலை இப்படியே சொல்லி நம்மள போர் அடிக்க வச்சுருவாங்க. அப்படிதான் இருக்கும். இந்தியன் 1ல பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்ச் பண்ணாருன்னா, ஆள் அப்பயே காலி. அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் இந்த இந்த இந்தியன் 2ல பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ பஞ்ச் பண்ணாருன்னா, ஒவ்வொரு விதமா கேரக்டர் மாறுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியன் தாத்தா போய் ஒருத்தர பஞ்ச் பண்றாரு. அவனுக்கு ஃபுல்லா வாயிலருந்து பாட்டா வருது. இன்னொரு தடவ ஒருத்தவன பஞ்ச் பண்றாரு. அவரு வந்து குதிரை மாரி ஓடுறான். இன்னொரு தடவ ஒருத்தவன பஞ்ச் பண்றாரு. அவரு வாயிலருந்து உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் வாய் வழியா வருது. அது மாரி அந்த அந்த பஞ்ச வந்து ஒரு காமெடி பீஸா யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. ஃபர்ஸ்ட்ல அத பார்க்கும்போதே அவ்ளோ வாவ்! அப்படின்ற மாரி இருக்கான். இதுல இது என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாரி தான் தோணும் உங்களுக்கு. லிட்டரலா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சும்மா சும்மா அத எடுத்துட்டு இருக்காதப்பா. கொஞ்சம் உள்ள வைப்பா அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்புறம் வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் 3 லீடுக்கு உண்டான சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, கொஞ்சம் நல்லா இருக்க மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குடுத்துருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆ ஜஸ்ட் கிளிம்ப்ஸ் தான் காமிச்சிருந்தாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல வச்சு, இந்த பார்ட் 2 ஓட ஒரு 60, 70% கட் பண்ணிட்டு, அந்த பார்ட் 3 உள்ள வச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இந்தியன் 2 அப்படின்னு படம் எடுத்திருந்தா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்குமோ அப்படின்ற மாரி என்னோட ஒப்பீனியன் இருக்குது. பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பெர்சனலா இந்த படம் வந்து பிலோ ஆவரேஜ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிலோ ஆவரேஜ்ன்னு ஏன் சொல்றேன்னா, மேபி அந்த இந்தியன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணனால என்னவோ, இந்த படம் எனக்கு அப்படி தோணுதான்னு தெரியல. மேபி பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஆம், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.